இந்த குட்டி அப்பா எப்படிப்பா இருக்கீங்க? இருக்கேன்டா. நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கேன்ப்பா. நாளைக்கு ப்ரோக்ரஸ் கார்டு கொடுக்குறாங்க. நீ தான் அதுல கையெழுத்து போடணும். போடுறேம்மா. சரி வா, சாக்லேட் வாங்கி தரேன். வேணாப்பா. ஏமா? இன்னைக்கு நீ வாங்கி தருவ, நாளைக்கு நீ வரலனா எனக்கு அழுகையா வரும்பா. அப்படி சொல்லாதம்மா. அப்பா நாளைக்கும் கண்டிப்பா வருவேன். சரிப்பா. சரிம்மா, நீ கிளாஸ்க்கு போ. டாடா. 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 நான் யார்கிட்டயும் பேசுறதுக்கு தயாரா இல்ல. நீங்க பேச வேண்டாம். இந்த ஒரே ஒரு வார்த்தையை மட்டும் கேளுங்க. ஏற்கனவே என் மேல கோவமா இருப்பீங்க. அதுக்கு மேல சப்கான்ட்ராக்ட் வேற உங்க கைவிட்டு போயிடுச்சு. இன்னும் உங்களுக்கு கோவம் அதிகமா இருக்கும். உங்ககிட்ட ஒண்ணு சொல்றேன். இதை நான் அப்பவே சொல்லிருக்கணும். உங்ககிட்ட சொல்ல எனக்கு அவகாசம் கிடைக்கல. உங்களை முறியடிக்கணும்னோ அபிராமி கிட்ட இருந்து சப்கான்ட்ராக்ட பறிக்கணும்னோ நாங்க இதை செய்யல. நீங்க இந்த போட்டிக்கு வருவீங்கன்னு எனக்கு தெரியாது. மதன் மாமா முதல்ல இறங்கினாரு. அவரை தோக்கடிக்கணும்னு அபிராமி வந்தாங்க. இத பாருங்க, உங்களுக்கு எதிரியா நிக்கணும்னு எனக்கு கொஞ்சம் கூட ஆசை இல்லை. அதை தெரிஞ்சுக்கிட்டா போதும். நீங்க விலகி போனாலும் என்னைக்குமே நான் உங்க சாந்தி தான். இந்த விளக்கம் என்ன ஏமாத்தவா இல்ல ஒன்னே ஏமாத்திக்கவா? இது பாருங்க, நான் எதையும் கேட்க விரும்பல. Good morning, sir. Good morning. Good morning. Good morning, sir. Good morning. குட் மார்னிங். Good morning. கடவுளே, நாளைக்கு காலையில டயத்துக்குள்ள சப்கான்ட்ராக்டுக்கு தேவையான பேப்பர்ஸ்லாம் ரெடி பண்ணி ஆகணும். எல்லாம் நல்லபடியா நடந்து அந்த சப்கான்ட்ராக்ட் எங்க கம்பெனிக்கே கிடைக்க நீதான் அருள் புரியணும். சஷாங்க், சார், அந்த அக்கவுண்ட் ஃபைல்ஸ்லாம் எடுத்துட்டு வாங்க. ஓகே சார். யா. யா. தேங்க்யூ, தேங்க்யூ, தேங்க்யூ வெரி மச். சிஸ்டம் ஒர்க் பண்ணல.
என்னாச்சு? என் கம்ப்யூட்டர் வேலை செய்யல சார். ஓ மை காட். உங்க சிஸ்டம் ஓப்பன் ஆகல சார். ஓபன் ஆகலையா? ஆமாம் சார். இங்க ஆமாம் சார். உங்க சிஸ்டம் ஒர்க் பண்ணுதா? இல்ல ஒர்க் பண்ணல சார். வாட்? ஆமா சார். சார் எங்கேயும் கம்ப்யூட்டர் ஒர்க் பண்ணல சார். ஒர்க் பண்ணலையா? உங்களுக்கு? என் கம்ப்யூட்டர் ஒர்க் பண்ணல சார். சார் இந்த கம்ப்யூட்டர் ஒர்க் பண்ணல சார். How is it possible? எல்லாம் எப்படி ஒரே நேரத்துல? சார் யாரோ வேணும்னு தான் இந்த வேலையை பண்ணியிருக்காங்க சார். ஏதோ ஒரு சிஸ்டம் வைரஸ் அட்டாக்னால எதுவுமே ஒர்க் பண்ணாம போயிடுச்சு சார். How? எப்படி? எல்லா சிஸ்டம்லயும் ஆன்டிவைரஸ் சாஃப்ட்வேர் வச்சுக்கோங்க. அப்படி இருக்கும்போது how is it possible? சார் இது வேணும்னு தான் யாரோ செஞ்சிருக்காங்க சார். சார் எல்லா ஒர்க்கும் முடிஞ்சு பிரிண்ட் அவுட் எடுக்கிற நேரத்தில் இப்படி ஆச்சு சார். பேப்பர்ஸை நம்ம சரியான நேரத்தில் சப்மிட் பண்ணோம்னா ஆஃபர் நம்ம கையை விட்டு போயிடும் சார். ராத்திரி பகலா நம்ம பட்ட கஷ்டம் எல்லாம் வீணா போயிடுச்சு. கரெக்டான நேரத்துல நம்ம அந்த பேப்பர்ஸை மட்டும் சப்மிட் பண்ணலனா இந்த ப்ராஜெக்டே நம்ம கை விட்டு போயிடும். கண்ணன், இமீடியட்டா நம்ம சர்வீஸ் இன்ஜினியருக்கு ஃபோன் பண்ணி வர சொல்லுங்க. ஓகே சார், இப்பயே ஃபோன் பண்றேன். என்னாச்சு மாமா? ஏன் எல்லாரும் ஒரு மாதிரியா இருக்கீங்க? உங்க முகம்ல வாடி இருக்கு. என்னாச்சு மாமா? போச்சு, எல்லாமே போச்சு. இத்தனை நாள் நம்ம உழைச்சதெல்லாம் வீணா போச்சு. யாரும் நம்ம சிஸ்டம்ல வைரஸை இன்புட் பண்ணி டோட்டல் சிஸ்டத்தையே ஃப்ரீஸ் பண்ணிட்டாங்க. இத்தனை நாள் நம்ம பண்ண ப்ரோக்ராம் எல்லாமே போச்சு. சர்வீஸ் இன்ஜினியர் வர சொல்லிருக்கேன். அப்படியே அவர் வந்து எல்லாத்தையும் சரி பண்ணாலும் இந்த ப்ரோக்ராமை ரீஜெனரேட் பண்ணி நாளைக்குள்ள சப்மிட் பண்றதுங்கிறது இட்ஸ் ஹைலி இம்பாசிபிள். நாளைக்கு நம்ம பேப்பர்ஸை சப்மிட் பண்ணலனா we lose the subcontract. அதுக்கு நீங்க கவலைப்பட தேவையே இல்ல. சாந்தி, என்ன சொல்ற நீ? நம்ம கஷ்டப்பட்டு உழைச்சோம். நம்ம டெய்லி ஒர்க் பண்ணது சேவ் பண்ணி சிடில பேக்கப் காப்பி எடுத்து வச்சிருக்கேன். இப்ப கரண்ட்ல பண்ணது சேவ் ஆகாம போயிருக்கலாம். அத பத்தி பிரச்சனை இல்ல. இன்ஜினியர் வந்து பார்த்து சிஸ்டம் சரியானதும் அதை ரீடு பண்ணிக்கலாம். நீங்க பயப்படுற மாதிரி ஒண்ணும் ஆகல. அப்படியா? ஆமா மாமா, நம்ம உழைப்பு வீண் போகல. எல்லாம் பத்திரமா இருக்கு. கவலைப்படாதீங்க மாமா. சிஸ்டம் சரியானதும் எல்லாரும் சேர்ந்து ரவுண்ட் த கிளாக் ஒர்க் பண்ணி அவங்க கொடுத்திருக்கிற டெட்லைனுக்குள்ள நம்ம பேப்பர்ஸை சப்மிட் பண்ணிடலாம். உனக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னே தெரியல. நம்ம கம்பெனியோட மான மரியாதையை நீ காப்பாத்திட்ட. கொஞ்ச நேரத்துல நான் தவிச்சு போயிட்டேன். நல்லவேளை நீ எல்லாத்தையும் பேக்கப் பண்ணிருக்கேன்னு சொன்னப்பறம் தான் எனக்கு உயிரே வந்தது சாந்தி. மாமா, இதுல நம்ம உழைப்பு மட்டும் இல்ல, வாழ்க்கையே அடங்கி இருக்கு. இப்படி ஒரு அசம்பாவிதம் நடந்தா என்ன பண்றதுங்கிறதுக்காக தான் முன்னெச்சரிக்கையா நான் இப்படி பண்ணேன். குட், கிரேட். கஷ்டத்திலையும் கடவுள் நம்ம பக்கம் இருக்காரு. சர்வீஸ் இன்ஜினியர் வந்ததும் நம்ம மத்த ப்ரோக்ராமை ப்ரொசீட் பண்ணலாம். ஓகே, சர்வீஸ் இன்ஜினியர் வராரான்னு உடனே விசாரிங்க. ஓகே சார். வா சாந்தி. சார் ஓகே சார், சிஸ்டம்லாம் பக்காவாக ரெடி ஆயிடுச்சு. ஆன்டிவைரஸ் சாஃப்ட்வேர் லோட் பண்ணியிருக்கேன். இனிமேல் நீங்கள் எதுக்கும் கவலைப்பட வேண்டாம். சாஃப்ட்வேர் டோட்டலி ரீஇன்ஸ்டால் பண்ணியாச்சு. பட் ஒன் திங் சார்,
இது ஆஃபீஸில் யாரோ வேணும்னு செஞ்சுருக்காங்க. இது மாதிரி இனிமேல் நடக்காமல் பார்த்துங்க. ஓகேவா? தேங்க்யூ சார். என்னங்க, நான் பேசுறது கேக்குதா? என்னன்னு கேட்க கூடாதா? பார்வை திருப்பிக்கிட்டா மனசும் திரும்பிடுமா? நான் இங்க வந்தது உங்களுக்கு தெரியும், உங்களை கூப்பிட்டதும் தெரியும். ஆனா என் முகத்தை பார்க்க நீங்க தயாரா இல்ல. அவ்வளவு பெரிய பாவி ஆயிட்டேனா? கல்யாணம் ஆகி 4-5 வருஷம் ஆனதுக்கு அப்புறம் கூட உங்ககிட்ட பேசுறதுக்கு தயங்குவேன், பயப்படுவேன். அப்படியே 30 வருஷம் இந்த வாழ்க்கை ஓடிடுச்சு. இப்ப கொஞ்ச நாளாதான் தைரியமா உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். இப்போ நான் இப்படி பேச வேண்டிய சூழ்நிலை வந்துருச்சு. இப்போ நீங்க படிக்கிற மாதிரி நடிக்கிறீங்க. இப்போ நான் இப்படி வந்து உங்ககிட்ட பேசுறதுக்காக காத்துட்டு இருக்கிறதும், நீங்க என்ன பார்த்து முகம் சுழிச்சுக்கிறதும், நம்ம வாழ்ந்த வாழ்க்கையை கேலி பண்ற மாதிரி இருக்கு. இத பாருங்க, நான் எந்த தப்பும் பண்ணல, எந்த பாவமும் பண்ணல. கல்யாணம் ஆன போது நீங்க கோடீஸ்வரரும் இல்ல, நான் பணக்காரியும் இல்ல. நான் வந்த ராசிதான் நீங்க பணக்காரர் ஆனீங்கன்னு நான் சொல்ல வரல. ஆனா வசதி குறைவா இருக்கும் போதும் சரி, இப்ப வசதியா வாழ்ந்துட்டு இருக்கும் போதும் சரி, நான் ஒரே மனநிலையோட தான் இருக்கேன். 30 வருஷமா நான் உங்க பேச்ச மீறவே இல்லை. இப்ப கூட ஒரு தாய் பண்ணக்கூடாது தப்ப நான் பண்ணவே இல்லைங்க. 10 மாசம் சுமந்து பெத்த மகன் மதன், அவனை பார்க்கணுங்கிற எண்ணம் தாய்ங்கிற உணர்வுல எனக்கு வந்துச்சு. அத நீங்க புரிஞ்சுக்குவீங்கன்னு நினைச்சேன். அத நான் தப்பா நினைக்காததுனால அன்னைக்கு நான் உங்ககிட்ட மன்னிப்பும் கேட்கல, எதிர்த்தும் பேசிட்டேன். அதுதான் நான் செஞ்ச தப்பு. நான் மதனை பார்த்த விஷயம் மத்தவங்க மூலமா உங்களுக்கு தெரிஞ்சதுனாலதான் எனக்கு கோபம் அதிகமா வந்துச்சு. பொம்பளைங்க கோவப்பட்டு என்ன பிரயோஜனம்? வீண் சண்டைதான். உங்களை எதுக்கணும்னு நான் நினைச்சதே இல்ல. பேசாம இருந்த இது வரைக்கும் நீங்க கொடுத்த தண்டனையை விட தூக்கு தண்டனையே மேல். தயவு செஞ்சு ஒரு வார்த்தை பேசுங்க. அந்த வார்த்தையை கேட்டதும் என் உயிரே போனாலும் பரவாயில்ல. சரி, பேசக்கூட வேண்டாம். ஒரு தடவை பாருங்க, எனக்கு எனக்கு அது போதும். நான் பார்க்க தயாரா இல்ல. என்ன மதிக்காதவங்களோட, என்ன தலைகுனிய வச்சவங்களோட என்ன பேச்சு வேண்டியிருக்கு? அபிராமி, இப்ப எதுக்காக அவளை கூப்பிடுறீங்க? பேசிட்டு இருக்கிறது நாம 2 பேரும் தானே. பேசுறது நீ மட்டும்தான், நான் பேசல. ஓஹோ, நான் முன்ன வந்தேனா இல்ல அபிராமி முன்ன வந்தாளா?
நான் உங்க கூட குடும்பம் நடத்தி 4 பிள்ளைங்களை பெத்து வளர்த்து ஆளாக்குனதுக்கு அப்புறம் நாமளா பார்த்து மருமலா வந்தவதான் அபிராமி. அவளுக்கு முன்னாடியே வந்தவன் நான். அத புரிஞ்சுக்கோங்க. இதுல சீனியாரிட்டி முக்கியம் இல்ல, சின்சியரிட்டி தான் முக்கியம். இதெல்லாம் எங்க உனக்கு புரிய போகுது. உங்ககிட்ட இதுக்காக நான் பேசணும். மாமா கூப்பிட்டீங்களா? என்ன மாமா? பாருங்க, நான் அதிகமா பேச விரும்பல. நான் செஞ்சது தப்புன்னா எல்லாத்துக்கும் சேர்த்து உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். எல்லாத்தையும் மறந்துட்டு என் கூட பேசுங்க. நீங்க பேசாததுனால ஒரு நடப்பினமா இந்த வீட்டுல நடமாடிட்டு இருக்கேன். எனக்கு இதுல சம்மதம் இல்ல, சங்கடமா இருக்கு. என் தன்மானத்தையே பலி கொடுத்த மாதிரி இருக்கு. நீங்க என் கூட பேசலன்னா இந்த வீட்டுல நான் ஒரு நிமிஷம் கூட இருக்க மாட்டேன். இருக்கிறதோ போறதோ அவங்க இஷ்டம். நான் என் தம்பி வீட்டுக்கு போறேன். எங்க வேணா போலாம், அதை பத்தி எனக்கு அக்கறை இல்ல, என் அனுமதியும் தேவையில்லை. அப்படிப்பட்டவங்க இருக்கவும் தேவையில்லை. சொல்லிட்டு அபிராமி. அவசரப்படாதீங்க அத்தை. நான் உன்கிட்ட பேசல. பாத்தியா, உன் குரலை கேட்டதுமே எவ்வளவு கோவம் வருதுன்னு. என் நிம்மதியை கிடைக்கிறோம் யாரும் இந்த வீட்டுல இருக்க தேவையில்லை. இடத்தை காலி பண்ணலாம். இனிமே நான் இங்க இருந்தா எனக்கு தான் அசிங்கம். நான் போறேன். அத்தை அத்தை போகாதீங்க அத்தை. மாமா மாமா சொல்லுங்க மாமா. அத்தை போயிட்டு இருக்காங்க, நீங்க சொன்னதா கேட்பாங்க. போக வேண்டாம் சொல்லுங்க மாமா. அத்தை அத்தை இருங்க அத்தை. அத்தை அத்தை ப்ளீஸ் அத்தை சொன்னா கேளுங்க. மாமா ஏதோ கோமா பேசிட்டாருன்னா நீங்க மட்டும் கிளம்பி போயிட்டே இருக்கீங்க. என்ன அத்தை ஏன் அவசரப்படுறீங்க? நீங்க இந்த வீட்டுல பெரியவங்க தானே. யாரு? நானா? சச்சே, நீதான் பெரியவ. நீதான் அவரை பாத்துக்கிறியே. நான் இனிமே தேவையில்லை. ஐயோ அத்தை, நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க அத்தை. என்னது? நீ சொல்றத நான் கேட்கணுமா? எங்களுக்குள்ள சண்டை வந்ததுக்கு காரணமே நீதான். நானா? நான் என்ன பண்ண அத்தை? சும்மா நடிக்காத. நான் சொல்றது கொஞ்சம் போதும், நிறுத்து.